Rate of change of velocity. During uniform motion of an object along a straight line, the velocity remains constant with time. In this case, the change in velocity of an object for any time interval is 0. However, in non-uniform motion, velocity varies with time. It has different values at different instants and at different points of the path. Thus, the change in velocity of the object during any time interval is not 0. Can we now express the change in velocity of an object? So, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா rate of change of velocity. ஸோ வெலாசிட்டியோட சேஞ்சோட ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எல்லா பாயிண்ட்லேயும் எல்லா இன்ஸ்டன்ஸ்லேயும் அதோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 25 மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டியில் வந்து ட்ராவல் பண்ணுதுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில். ஸோ 5th செகண்ட்லேயும் 25 மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும், 7th செகண்ட்லேயும் 25 மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிறதுக்கும் ஃபைனலாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது வந்து 0 தான். ஏன்னா இப்போ முன்னாடி இருக்கிறதும் பின்னாடி இருக்கிறது சேம். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ண சப்ராக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஆனால் இன் நான் யூனிஃபார்ம் மோஷன் வெலாசிட்டி வேரிஸ் வித் டைம். ஸோ இப்போ அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து போயிட்டு இருந்ததுன்னா இப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து 10 மீட்டர்/செகண்ட்லையும், செகண்ட் செகண்டில் 50 மீட்டர்/செகண்ட்லையும், தேர்ட் செகண்டில் 30 மீட்டர்/செகண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ அதோட சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அதிகமாக இருக்கலாம், ஒன்று கம்மியாக இருக்கலாம், ஒன்று 0வாக இருக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மெஷர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் இன்டர்வலில் இதோட சேஞ்ச் வந்து 0வாக இருக்காது. To answer such a question, we have to introduce another physical quantity called acceleration, which is the measure of the change in the velocity of an object per unit time. So, acceleration வந்து பார்த்தீங்கன்னா change in velocity by time. So, எவ்வளோ டைமில் வந்து velocity வந்து சேஞ்ச் ஆகிருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா acceleration சொல்கிறாங்க. If the velocity of an object changes from an initial value u to final value v in time t, the acceleration a is equal to v minus u by t. ஸோ இப்போ ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் வெலாசிட்டி u, டைம் வந்து இது எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கோ அது வந்து tனா அதோட ஆக்சிலரேஷன் வந்து a. ஸோ இதோட ஃபார்முலா வந்து a is equal to v minus u by t. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this kind of motion is known as accelerated motion. The acceleration is taken to be positive if it is the direction of velocity and negative when it's opposite to the direction of velocity. The SI unit of acceleration is meter/second square. ஸோ இதை வந்து ஆக்சிலரேட்டட் மோஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த வெலாசிட்டியோட டைரெக்ஷனுக்கு வந்து அந்த ஆக்சிலரேஷன் இருந்தால் அது வந்து பாசிட்டிவ் எடுத்துப்பாங்க, அதுவே அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் அதை வந்து நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இது ஆக்சிலரேஷனோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது மீட்டர்/செகண்டுக்கு பதிலாக மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். If an object travels in straight line and its velocity increases or decreases by equal amounts in equal intervals of time, then the acceleration of the object is said to be uniform. The motion of a freely falling body is an example of uniformly accelerated motion. On the other hand, an object can travel with non-uniform acceleration if it is velocity change at a non-uniform rate. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இல்லை யூனிஃபார்ம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு 10 மீட்டர்/செகண்ட் அதோட வெலாசிட்டி ஃபஸ்ட்டு செகண்டில், செகண்ட் செகண்டில் 20 மீட்டர்/செகண்ட், தேர்ட் செகண்டில் 30 மீட்டர்/செகண்ட். ஸோ ஒவ்வொரு செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வெலாசிட்டி வந்து 10 மீட்டர்/செகண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கிடைக்கும். அதுவே ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து 100 மீட்டர்/செகண்ட்லேருந்து லாஸ்ட் செகண்டில் 10 குறைஞ்சி 10th செகண்டில் வந்து 10 மீட்டர்/செகண்டில் வந்து நின்றுச்சுன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். The motion of a freely falling body is an example of uniformly accelerated motion. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஃபாலோ ஆகிற பாடியோட எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். On the other hand, an object can travel with non-uniform acceleration if its velocity changes at non-uniform rate. ஸோ அதுவே ஃபஸ்ட்டு செகண்டில் 10 மீட்டரும், செகண்ட் செகண்டில் 30 மீட்டரும், தேர்ட் செகண்டில் 56 மீட்டரும் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா non-uniform acceleration. For example, if a car traveling along a straight line road increases its speed by unequal amounts in equal intervals of time, then the car is said to be moving with non-uniform acceleration. ஸோ அன்இக்குவல் இன்டர்வல்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது கவர் பண்ணிச்சுன்னா அதை வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் சொல்லலாம்.
இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7.4. Starting from a stationary position, Rahul pedals his bicycle to attain a velocity of 6 meters per second in 30 seconds. Then he applies brakes such that the velocity of the bicycle come down to 4 meters per second in the next 5 seconds. Calculate the acceleration of the bicycle in both the cases. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஏன்னா ஒரு ஸ்டேஷனரி பொசிஷன். ஸோ ஸ்டேஷனரி பொசிஷனாக என்னென்னா ஒரு ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இவ்வளோ நம்ம ட்ராவல் பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0. ஃபைனல் வெலாசிட்டி ஸோ 6 மீட்டர் per செகண்ட் தான் அட்டென்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 6 மீட்டர் per செகண்ட். அதுமாதிரி டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்டில் 30 செகண்டில் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல டைம் வந்து 30 செகண்ட். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 8.3 அதாவது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v minus u by t, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறப்போ a is equal to 6 meter per second minus 0 meter per second by 30 seconds. ஸோ a is equal to 0.2 meter per second square. In the second case, initial velocity is equal to 6 meter per second. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா then he applies brake that such the velocity of the bicycle come down to 4 meter per second in the next 5 seconds. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 6 மீட்டர் per செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி 4 மீட்டர் per செகண்ட். ஏன்னா இனிஷியலாக அந்த ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் per செகண்ட் அட்டென்ட் பண்ணுறாரு. இப்போது இந்த இடத்துல வந்து இனிஷியலாக வந்து 6 மீட்டர் per செகண்ட் தான். ஆனால் ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் per செகண்ட். ஸோ இது வந்து எவ்வளோ நேரத்தில் நடந்ததுன்னா டைம் வந்து 5 செகண்ட்ஸில் நடந்தது. எப்படின்னா அவர் வந்து பிரேக் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா a is equal to 4 meter per second minus 6 meter per second by 5 seconds. That is minus 0.4 meter per second square. The acceleration of the bicycle in the first case is 0.2 meter per second square, and in the second case it is minus 0.4 meter per second square. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு 0.2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயருங்கிற ஒரு பாசிட்டிவான வேல்யூ கிடச்சிது. அதுவே செகண்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்னொரு டைரக்ஷன்லையும் இன்னொன்று வேறு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நெகட்டிவில் வருது. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிற ஆக்சிலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் பண்ணுற ஆக்சிலரேஷன் தான். ஸோ இந்த பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டர் per செகண்ட் தான் ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டியை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, இந்த 4 மீட்டர் per செகண்டுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ அதைப்படி பார்த்தா 4 மீட்டர் per செகண்ட் மைனஸ் 6 மீட்டர் per செகண்ட் பை 5 செகண்ட். ஸோ அது மூலியமாக நமக்கு வந்து minus 0.4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயருங்கிற ஒரு டீசலரேஷன் கிடைக்குது. ஸோ ஆக்சிலரேஷனோட நெகட்டிவ் வேல்யூ ஒரு வேளை ஆப்போசிட்டான டைரக்ஷனில் இருந்ததுன்னா அது வந்து டீசலரேஷன் இல்லைனா ரிட்டார்டேஷன் சொல்லுவாங்க. Graphical representation of motion. Graphs provide a convenient method to present basic information about a variety of events. For example, in the telecast of a one-day cricket match, vertical bar graphs shown the run rate of a team in each over. As you have studied in mathematics, a straight line graph helps in solving a linear equation having two variables. So, graphs வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில கன்வீனியன்டான மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு டிவியில். இப்போது கிட்டத்தட்ட 10 டீம் இருக்குது. எல்லா டீமும் எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா காட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அதிகமான ரன் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வயசானவங்களாலேயும் ஸோ இதை வந்து புரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு கிராஃப். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீம் வந்து 100 ரன்ஸும் இன்னொரு டீம் 80யும் இன்னொன்று 60யும் எடுத்துருக்கிறப்போ இது மூணையும் தனித்தனியாக போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து குழப்பம் எடுக்கலாம். ஸோ ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கிராஃப் மாதிரி அந்த கிராஃபில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 100 ரன்ஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட் இருக்கும். ஸோ அந்த 100 ரன்ஸ்க்கு கீழே இந்த டீமோட பேர் எழுதுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேட் வந்து அதிகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். As you have studied in mathematics, a straight line graph helps in solving a linear equation having two variables. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் வந்து லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். டு describe the motion of an object, we can use line graphs. In this case, line graphs show dependence of one physical quantity such as distance or velocity on another quantity such as time. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ஆஃப் an object வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக லைன் கிராஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா
லைன் கிராஃப் வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டிபெண்டன்ஸை வந்து ஷோ பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து டிஸ்டன்ஸ் இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீடை பற்றி தெரியுது, அதுவே வெலாசிட்டி டைம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு யூனிட்டை வந்து மெஷர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் மூலிமா நம்ம வந்து மோஷனை வந்து ஈஸியாக நம்ம படிக்கலாம். Distance time graph. The change in the position of an object with time can be represented on the distance time graph adopting a convenient scale of choice. In this graph, time is taken along the x-axis and distance is taken along the y-axis. Distance time graph can be employed under various conditions where object move with uniform speed, non-uniform speed, remain at rest, etc. So in that distance time graph first the change in position of an object with time can be represented on the distance time graph adopting a convenient scale of choice. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து வித் டைமுக்கு சேஞ்ச் ஆகிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபில் வந்து நம்மளால் ஒரு கன்வீனியன்ட் ஸ்கேல் ஆஃப் சாய்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இந்த கிராஃப் டைம் இஸ் டேக்கன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் டிஸ்டன்ஸை வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. Distance time graph can be employed under various conditions where object move with uniform speed, non-uniform speed, remain at rest. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே நம்ம எம்ப்ளாய் பண்ணலாம்னா வேறு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட்லையோ நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்லையோ ரெஸ்ட்லேயே ரிமைன் ஆகுது. இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து எம்ப்ளாய் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருக்குது, டைம் வந்து மினிட்ஸில் இருக்குது. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைனில் தான் போகுது. இப்போது ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 மினிட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் மூலிமா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். We know that when an object travels equal distance in equal intervals of time, it moves with uniform speed. This shows that the distance traveled by the object is directly proportional to the time taken. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் வந்து கவர் பண்ணுச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து டைமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. Thus, for uniform speed, a graph of distance travelled against time is a straight line. As shown in figure 7.3, the portion OB of a graph shows that the distance is increasing at a uniform rate. Note that you can also use the term uniform velocity in the place of uniform speed if you take the magnitude of displacement equal to the distance travelled by the object along x-axis. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடோட மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அதுவே ஒரு இர்ரெகுலர் லைனில் இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருக்கும். The portion OB of the graph shows that the distance is increasing at a uniform rate. Note that you can also use the term uniform velocity in the place of uniform speed if you take the magnitude of displacement equal to distance travelled by the object along the y-axis. ஸோ இந்த ஸ்பீட் மட்டும் நம்மளால் இதை வந்து கேல்குலேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ்க்குள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம y-axisல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியும் கிடைக்கும். We can use the distance time graph to determine the speed of an object. To do so, consider small part AB of the distance time graph shown in the figure 7.3. Draw a line parallel to the x-axis from point A and another line parallel to y-axis from point B. There are two lines meeting each other at point C to form a triangle ABC. Now on the graph, AC denotes the time interval T2 minus T1, while BC corresponds to the distance S2 minus S1. We can see from the graph that as the object moves from the point A to B, it covers distance S2 minus S1 in the time T2 minus T1. The speed V of an object therefore can be represented as V is equal to S2 minus S1 by T2 minus T1. So ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணுறது வந்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது ஒரு ஸ்மால் பார்ட் ஏபி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போது ஏலேருந்து பார்த்திங்கன்னா
எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைனும் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைனும் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கு பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ பி அப்புறம் ஒரு சிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இது மூணுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏசி denotes the time interval t2 minus t1 while bc corresponds to the distance s2 minus s1. We can see from the graph that as objects move from point A to B, it covers the distance s2 minus s1 in time t2 minus t1. The speed v of the object therefore can be represented as v is equal to s2 minus s1 by t2 minus t1. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து t2 minus t1 அதாவது டைம் இன்டர்வலையும் பிசி வந்து s2 minus s1 அதாவது டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து ஸ்பீடுங்கிறதுனால s2 minus s1 by t2 minus t1 is equal to speed. ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா vன்னு சொல்லுவோம். So v is equal to s2 minus s1 by t2 minus t1. We can also plot the distance time graph for accelerated motion. Table 7.2 shows that distance traveled by a car in time interval of 2 seconds. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸில் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இன் செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க 0, 2, 4, 6, 8, 10, 12. ஸோ 2 seconds இன்டர்வலில் வந்து ஈக்குவலாக இருக்குது. டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ் 0, 1, 4, 9, 16, 25, 36. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது டைமுக்கு. ஸோ இந்த இடத்துல 2 இன்க்ரீஸ் ஆகுறது, இந்த இடத்துல எந்த நம்பரில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரில. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்போ எல்லாம் ஸ்கொயர் நம்பரில் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா 0 ஸ்கொயர், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரென்ஸ் இருக்கும். The distance time graph for the motion of a car is shown in figure 7.2. Note that shape of the graph is different from the earlier distance time graph. For uniform motion, the nature of this graph shows non-linear variation of the distance traveled by the car with time. Thus, the graph shown in the figure 7.4 represents motion with non-uniform speed. So, நான் ஃபஸ்ட்டு காட்டின ஒரு டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப ஸ்லோப்பாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்லோப்பாக இருக்குது. ஏன்னா இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். இது டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் வந்து கவர் பண்ணுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டென்ட் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.